சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜ். இவரது மகன் ஜெயசூர்யா. இவருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயதாகுது. இவர் வாழப்பாடி அடுத்த சிங்கிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராம்கோ சிமெண்ட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வராரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் மகாலிங்கம் என்ற நபர் பார்த்தீங்கன்னா சாரா என்ற கான்ட்ராக்ட் ஒன்று அங்கே நடத்திட்டு வராரு. இந்த கான்ட்ராக்டில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக நிறுவனத்திலேயே லேபர் செட்டில் தங்கி ஜேசிபி ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நேற்று காலை 8:30 மணி அளவில் அவர் தங்கியிருந்த லேபர் செட்டில் கயிற்றில் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி போலீசாருக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. அப்பகுதியில் சென்ற வாழப்பாடி போலீசார் ஜெயசூர்யா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு நியூஸ் சேனல்லையுமே இடம்பெறவில்லை என்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.